எங்களை தீய சக்தின்னு சொல்லுது. திமுக தீய சக்தியான்னு கேட்கிறேன். திமுக தீய சக்தியான்னு கேட்கிறேன். ஆமாண்ணே, நம்ம தீய சக்தி தானே. யாருக்கு தீய சக்தி தான்? மனு தர்மவாதிகளுக்கு நம்ம தீய சக்தி. ஜாதியின் அடிப்படையில வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்தானே அவனுக்கு நம்ம தீய சக்தி. மத அடிப்படையில அரசியல் பண்றான் பாரு, அவனுக்கு நம்ம தீய சக்தி. யாரையெல்லாம் தமிழர்களோட பண்பாடை குலைக்க பாக்குறானே அவனுக்கு நம்ம தீய சக்தி. யாவரெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடுப்பு போடுறானே அவனுக்கு நாம தீய சக்தி. எவனா நம்ம வீட்டு குழந்தைகளை படிக்க கூடாது நீட்டு போன்ற எக்ஸாம் திணிக்கிறானே அவனுக்கு நம்ம தீய சக்தி. இந்த நாட்டோட மானத்தையும் இந்த நாட்டோட மண்ணோட உரிமையும் காப்பாத்துறனே அதுக்கு எதிர்ப்பா செயல்படுற எல்லாருக்கும் நம்ம தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தான். கல்வியில 8வது இடம் இதுதான் எடப்பாடி ஆட்சி. 40ல இந்தியா டுடே கொடுத்த ரேங்க். இங்க நான் சொல்றேனே, நானும் மருத்துவர் தான், லட்சுமணனும் மருத்துவர் தான், அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பேசும்போது நிதானமுள்ள சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தீங்களா கேட்டேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல, இருந்தாருல, நிதானமா பேசுவாரா? இந்த நேரத்தில் நிதானமா பேசுவாரா? எந்த நேரத்தில் நிதானமா பேச மாட்டார். இப்படி பாஸ் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒரு கோவையாக ஒரு வரிசையாக 3 வரியை ஊடகத்தில் பேச முடியாத ஒரு நபர் ராஜ்யசபாக்கு தான் போயிருக்காரு. ஏதாவது ஒரு ராஜ்யசபால பேச ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? சரியா பேச குறிப்பு இருக்கா? நிதானமா பேச குறிப்பு இருக்கா? எப்படி பாஸ் ஓட்டு போட்டீங்க கேட்கலாம். சிந்திங்க. யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க சிந்திங்க. நான் சொன்ன வரிசைப்படுத்தனே கீழே போன தமிழ்நாட்டில் மீட்டெடுத்தாரு. கிறிஸ்துமஸ் அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். மாட்டுக்கறி நாம சாப்பிடுற வரைக்கும் இங்க தாமரை மலரவே மலராது. பிரியாணி சாப்பிடுற வரைக்கும் இங்க தாமரை மலரவே மலராது. அதை உடைக்க ட்ரை பண்றாங்க. பலவேறு சதி பண்றாங்க. ஒண்ணு எடப்பாடி அதிமுக ஒழிச்சு கட்டி அடிமை ஆசை உருவாக்கி இங்க நம்ம நிக்கிறாங்க. நிதி ஆதாரம் கொடுக்கறது இல்ல. முதல்வர் கிட்ட சொல்றாங்க, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்குங்க, இந்திய ஏத்துக்குங்க, நாங்க 3000 கோடி ரூபாய் உங்க பள்ளிக்கு கொடுக்கறோம் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு திரும்பி கேட்கிறாரு, இது உயிர்ரா மொழி, உயிர்ரா. தமிழ்நாடு மொழியை பாதுகாக்கிறதுங்கிற வேலை மொழிப்போர் பண்ண இயக்குறாரு. நீ 10,000 ரூபாய் கோடி கொடுத்தா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடி ஆட்சி காலத்துல தமிழ் மொழி இல்லாதவங்க கூட அரசு வேலை சேரலான்னு அரசனை போட்ட துரோகி எடப்பாடி ஆட்சி. நம்மளோட வேலை வாய்ப்புல யார் வேணாலும் படிக்கலாம் சொன்னாங்க. நான் சொன்ன ஹிந்தி படிச்சு இன்னும் முன்னேற்றத்தை கண்டுட்டு இருக்காங்க. இங்கதான் வராங்க. நம்ம பாவம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் ஹிந்தி படிச்சவங்க இங்க நம்ம வீட்டுல கட்டட வேலை பண்றாங்க, பானிபூரி வைக்கிறாங்க, வீடா வைக்கிறாங்க, பொக்கடா வைக்கிறாங்க. நம்ம பசங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் சாப்ட்வேர் இன்ஜினியரும் டாக்டரும் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போறாங்க. அது அண்ணா போட்ட அடிப்படைப்பா. இன்னைக்கு நான் டாக்டரா இருக்கிறேன், இன்னைக்கு லட்சுமண் சார் டாக்டரா இருக்காங்கன்னா நாங்க தமிழ்லயும் பேசுறோம், ஆங்கிலத்தை பேசுறோம்னா அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கையினாலதான். இன்னைக்கு நம்ம வீட்டு பேர பசங்க இன்னைக்கு ஆங்கிலத்துல பொழந்து கட்டுறாங்கன்னா அது அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கையினாலதான். அதுதான் முன்னேறி. இத சிதைவு ஏற்படுத்துக்காக என்ன பண்றாங்க? நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கோ, இந்திய ஏற்றுக்கோ மறைமுகமாக சொல்றாங்க. அது போட்டாதான் நிதி ஒதுக்கீடு கொடுக்க பிளாக் மெயில் பண்றாங்க. இது நம்ம உள்ள விட போறோமா? நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு வெளிப்பட போறோமா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தமிழ்நாடு மதக்கலவர பூமியா மாறணுமா? பண்றாங்க இல்லையா? முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கோம், அறிவியல் பாதையில் போயிட்டு இருக்கோம். நம்ம பசங்க சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, ஏஐ சயின்டிஸ்ட் ஆகுறாங்க. நான் முதல்வன் மட்டும் 44 லட்சம் மாணவர்கள் நான் முதல்வன் பெற்று இன்னைக்கு பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜராகவும் மார்க்கெட்டிங் இன்ஜினியரும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல சயின்டிஸ்டா உருவாக்கிட்ட நேரத்துல நீ எங்க பின்னோக்கி இருக்கிற? அப்படி இருக்கணுமா கேட்கறேன். சிந்திங்கன்னு கேட்கறேன். சிந்திக்க சொல்றேன் நான் கேட்கறேன். தமிழ்நாட்டு மக்களே உங்ககிட்ட கேட்கிறேன். ஜனநாயகம் என்பது அடிப்படை.
உங்ககிட்ட எல்லா பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் சித்தாந்தங்கள் வரும், செயற்கையான நடிகர்கள் வருவாங்க, செயல்வெளி கூட்டத்துல டான்ஸ் கூட ஆடி காட்டுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல தெரியாது. பாஜக எதிர்க்க போறீங்க, வாய திறக்க மாட்டாங்க. அப்ப திமுக தீய சக்தி அதுக்கு மட்டும் வாய திறப்பாங்க. அப்ப அந்த சதிகள் உங்களுக்கு தெரியலையா? இங்க இருக்க தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை தட்டி கழிக்கிறதுக்காக எந்த விதத்துல நீங்க மோகமா இருப்பீங்களோ அதை பயன்படுத்தி அறுவடை பண்ணி உங்க திசை திருத்துக்கான சதி வேலை நடக்குது. நான் கேட்டுக்கிறேன், உண்மையான நாயகர்கள் யார்? தமிழ்நாட்டை நம்பர் 1 ஸ்டேட்டாக உருவெடுத்த முதல்வர் தான் உண்மையான நாயகர்.